ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஈஸியான சுவையான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரை பிகினர்ஸ் கூட ஈஸியாக வச்சிடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு 150 கிராம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், சக்தி சாம்பார் தூள் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 2 பல்லாரியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் இந்த 3ஐயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு மிளகாய். இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போது குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மசிச்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக அந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். சாம்பாரை தாளிச்சு கொட்டுறதுக்காக இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதுங்க. நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வேக வச்ச சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இப்போ நம்ம இதில் சக்தி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதனால் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பாரை ஈஸியாக பண்ண முடியுங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த சாம்பார் பூரி, பொங்கல், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.